ஆக தளபதியை நம்பி எந்த கட்சியுமே வரல அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்றாங்க. இந்த கட்சியெல்லாம் எதிர்பார்த்தாங்க, குறிப்பா தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் வரல அப்படிங்கிறாங்க. தளபதி தனித்து விடப்பட்டாராக்கா? அவருக்கு யாரும் இல்லாம போயிட்டாங்களா? இல்ல நீங்க அவர் உதவி பண்ணி முதலமைச்சர் ஆக்குனீங்களா? எங்க அண்ணன் தனியா வர்றது, சிங்கிளா வர்றது தான் எங்களுக்கு பெருமை. யாரு கூடயும் கூட்டணி இருக்கக்கூடாது. எங்களுடைய பலத்த காட்டணும்னா இந்த தேர்தல்ல நாங்க காட்டுவோம். ஓகே. அப்ப கூட்டணி கட்சி வந்தா வேண்டாம் எங்களுக்கு. கூட்டணியே வேணாம். கூட்டணியே இருக்காதது தான் எங்களுடைய பலமே இப்போ. எங்க ஆனா அண்ணன் வந்து தனியாவும் வரட்டும். சரிக்கா. ஆனா இந்த கட்சிகள்லாம் வந்து இப்போ தளபதி புறக்கணிக்க மாதிரி எப்பங்க இவங்க நம்மள தேடி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கூட்டணியா வரவங்க எல்லாம் ஊரை ஏமாத்தனவங்க தான் கூட்டணி வைப்பாங்க. நாங்க சிங்கிளா வரோம். சிங்கிளாவே நிப்போம். சிங்கிளாவே இருக்கிறோம். போதும் எங்களுக்கு அதுவே. வெற்றி வாய்ப்பு எப்படி எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்க மக்களை நம்பி இருக்கிறோம். மக்களுடைய கையில தான் இருக்குது. ஒருவேளை காசு கொடுக்குறாங்க. இப்போ திமுக 5000 காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்லைன்றது உங்களுக்கு பலமுறை ப்ரூவ் பண்ணிட்டோம் நாங்க. இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாங்க காசுக்காக வர கூட்டமே கிடையாது. எங்க சொந்த பணத்தை செலவு பண்ணு வரோம். கண்டிப்பா நாங்க ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு எங்க அண்ணனை கண்டிப்பா வழி நடத்துவோம். எங்களை நம்பி வந்திருக்காரு, அவரை கைவிட மாட்டோம்.